வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி 11th மேக்ஸ் பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். ஸோ ஹோல் சாப்டர் இந்த வீடியோவில் ரிவிஷன் பண்ண போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி என்சிஆர்டியில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, எல்லாமே டோட்டலா இந்த ஹோல் வீடியோவில் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ பர்முடேஷன்ல என்ன இம்பார்ட்டன்ட், 6.1, 6.2, 6.3, 6.4 என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குன்றது மட்டும் தான் ஃபுல்லா ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா என்சிஆர்டி சொல்யூஷன்ஸும் ஒரு சம்மும் தனித்தனியா வேணும் அப்படின்னாலும் என்னோட கம்யூனிட்டியில போனீங்களா உங்களுக்கு கிளாஸ் 11 மேக்ஸ்ல தனித்தனியா லிங்க் கொடுத்துருப்போம். அதை பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்ல என்னன்னா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். ஸோ ஃபண்டமெண்டல் principle of counting. ஓகே, ஸோ முதல்ல ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இந்த ஃபாலோ பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த கான்செப்ட்ல வருது, எக்ஸசைஸ் வருது. ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்ல மல்டிபிளிகேஷன் தான் நம்மளுக்கு மெயினா 11th சிலபஸ்க்கு வருது. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிபிளிகேஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ இஃப் அண்ட் ஈவன், ஸோ இஃப் an event occurs in m different ways. So if an event occurs in m different ways, அதே மாதிரி another event occurs in n different ways. So another event occurs in n different ways. So எக்ஸாம்பிளுக்கு m n சொல்றோம். ஸோ ஒரு ஈவெண்ட் வந்து நமக்கு எம்னா ஒரு எக்ஸாம்பிள் 3ன்னு எடுத்துக்கலாம், n அப்படின்னா ஸோ 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஈவெண்ட் m டிஃப்ரெண்ட் வேஸ்லயும் ஒரு ஈவெண்ட் n டிஃப்ரெண்ட் வேஸ்லயும் அக்கர் ஆச்சு அப்படின்னா ஸோ நமக்கு டோட்டல் ஆர்டர் இதுல என்ன பாசிபிலிட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா தென் டோட்டல் நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ். ஸோ தென் டோட்டல் நம்பர் ஆஃப் occurrence of the events in given order is m cross n. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு டோட்டல் பாசிபிலிட்டிஸ். ஸோ ஒரு ஈவெண்ட் வந்து நமக்கு m பாசிபிள் வேஸ் இருக்கு, இன்னொரு ஈவெண்ட் n பாசிபிள் வேஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் என்ன வரும்னா m இன்டூ n. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 பாசிபிள் வேஸ் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் நடக்குது, செகண்ட் ஈவெண்ட் வந்து 3 பாசிபிள் வேஸ் நடக்குது. அப்ப டோட்டல் ஈவெண்ட் எனக்கு என்ன வரும், 3 இன்டூ 2 மொத்தம் 6 பாசிபிள் வேஸ் நடக்கும். ஓகே, ஸோ இதில் நமக்கு 2 பாசிபிலிட்டி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்று ரிப்பீட்டட், ஒன்று நான் ரிப்பீட்டட். ஸோ இது எல்லாமே நம்ம டீடைலா நம்ம எக்ஸசைஸ் கொஸ்டின்ல பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 7.1. ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ எனக்கு P1, P2, P3 காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா S1, P1ல வந்து S1, S2, P2ல S1, S2, P3ல S1, S2 இருக்கு. அப்போ பாசிபிலிட்டி என்ன வரும், P1, S1, P1, S2, P2, S1, P2, S2, P3, S1, P3, S2. ஸோ இது எல்லாமே நமக்கு டோட்டல் 6 பாசிபிலிட்டிஸ். இதுதான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்கோட பேசிக் கான்செப்ட். இப்போ இந்த எக்ஸசைஸ்ல நமக்கு பாத்தீங்க அப்படின்னா எது இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே இதுல ரிப்பீட்டேஷன்னா என்ன, நான் ரிப்பீட்டேஷனா என்ன அப்படின்றத முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கான்செப்ட் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ இந்த எக்ஸசைஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி பட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம், ஏன்னா அதுதான் பேசிக் கான்செப்ட் இருக்கும். ஸோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. So how many 3-digit numbers can be framed from the numbers 1, 2, 3, 4, 5 assuming that repetition of digit is allowed and repetition of digit not allowed அப்படின்றாங்க. So listen பண்ணுங்க. So first question. So exercise 6.1. Okay. So இப்போ அவங்க first question என்ன சொல்றாங்க, how many 3-digit number அப்படின்றாங்க. So 3-digit number. So மொத்தம் நமக்கு பாசிபிலிட்டி என்னது, மொத்தம் எத்தனை டிஜிட் நம்பர், 3 digit. So 1, so 2, so 3. So மொத்தம் 3 digit number. So first digit, second digit, so third digit. Okay, so how many 3-digit numbers என்ன கேக்குறாங்க கொஸ்டின்ல உங்களுக்கு, formed from the digits
1 2 3 4 5. ஸோ அப்ப டோட்டல் டிஜிட்ஸ் நமக்கு என்னென்ன டிஜிட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஈக்குவல் டு, ஸோ என்னென்ன இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4 5. மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்கு? 5 டிஜிட் இருக்கு. ஸோ இப்ப ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ரிப்பீட்டட், ஒன்னு செகண்ட் கண்டிஷன் நாட் ரிப்பீட்டட். ரிப்பீட்டட்னா என்ன, நாட் ரிப்பீட்டட்னா என்ன பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிப்பீட்டட், repetition allowed. So second condition, repetition not allowed. ஓகே, ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கு பாசிபிலிட்டி கேட்கறாங்க. ஓகே, ஸோ மொத்தம் இப்போ நமக்கு இருக்கிற டிஜிட்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ மொத்தம் டோட்டல் டிஜிட்ஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ மொத்தம் 5 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ 5 டிஜிட்ஸ் எனக்கு ரிப்பீட்டேஷன் அலோட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நம்பர் சொல்றேன், இந்த இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ ஸோ 333 ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் அலோடுன்றாங்க. அப்ப இங்க என்ன நம்பர் வருதோ அதே ரிப்பீட்டேஷன் இங்கேயும் வரலாம், இங்க என்ன வருதோ அதே இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர்ல எனக்கு பாசிபிலிட்டி எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? 5 நம்பரும் பாசிபிலிட்டி வரும். 1 2 3 5 4 எல்லாமே எது எல்லாமே பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர்ல எனக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? 5. அதே செகண்டும் பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் எனக்கு 5 பாசிபிலிட்டி. ஏன்னா இங்க வர அதே நம்பர் இங்கேயும் வரலாம். இப்ப இங்க 3 வந்திருக்கு, அப்ப இங்கேயும் 3 வரலாம். அப்ப திருப்பி எனக்கு இங்கேயும் எத்தனை பாசிபிலிட்டி வரும்? 5 பாசிபிலிட்டிஸ். சேம் இங்கேயும் எனக்கு எத்தனை பாசிபிலிட்டி வரலாம்? 5 பாசிபிலிட்டிஸ். ஏன்னா இப்போ இந்த இடத்துல இங்க என்ன டிஜிட் நடக்கிறோம்னா அதே டிஜிட் எனக்கு ரிப்பீட்டட் வரலான்ற. அப்ப ரிப்பீட்டட் வரலாம்னா எனக்கு சேம் டிஜிட் வரும்போது இங்கேயும் 5 பாசிபிலிட்டிஸ் வரும். அதே டிஜிட் எனக்கு திருப்பியும் வரலாம், அப்ப இங்கேயும் 5 வரும். எனக்கு அகைன் திருப்பி அதே 5 டிஜிட்ஸ் வரலாம். அப்ப எனக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் வரும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல ரிப்பீட்டேஷன் அலோடு, ரிப்பீட்டேஷன் அலோட்ல 5 into 5 into 5. ஏன் இன்டூ பண்றோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிபிளிகேஷனோட கான்செப்ட் என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் வேஸ் எம் வேஸ் இருக்கு, செகண்ட் இதுல என் வேஸ் இருக்குன்னா அப்ப டோட்டல் பாசிபிலிட்டி எனக்கு என்னன்னா m into n base. அப்ப 3 into 2 6 base போடும். அதே கான்செப்ட் தான். இப்போ எனக்கு இங்க 5 into 5 into 5. அப்ப ஆன்சர் என்ன வந்துடும்? ஆன்சர் வந்து 125 base. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இன்கேஸ் இப்போ ரிப்பீட்டேஷன் நாட் அலோட் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க. இப்போ இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா 5 3 2ன்னு ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, ரிப்பீட்டேஷன் நாட் அலோட்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்னதாகும்? கண்டிப்பா 5 வேஸ் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கிறதுல எனக்கு கண்டிப்பா எத்தனை வேஸ் தான் வரும்? ஸோ 5 வேஸ் ஆகும். இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ இந்த 5 3 2ல 5 பாசிபிலிட்டிஸ் வரும். அப்போ 5ன்றது போயிடுது. ரிமைனிங் எத்தனை பாசிபிலிட்டி இருக்கும்? 4 இருக்கும். ஸோ 4 வேஸ். ஸோ அடுத்து என்ன ஆகும்? 3ன்றது போயிடும். ஸோ அடுத்து எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 3 வேஸ். ஸோ அப்போ அடுத்த நம்பர் பாருங்க, எனக்கு 2. அப்போ வந்து அடுத்தது எனக்கு ஃபர்ஸ்ட் இதுல பாசிபிலிட்டி எத்தனை வேஸ் வந்து 5 வேஸ். செகண்ட் இதுல எனக்கு ஒரு நம்பர் போயிடுச்சுன்னா ரிமைனிங் எத்தனை இருக்கும்? 4 வேஸ். செகண்ட் 4ல ஒரு நம்பர் போயிடுச்சா ரிமைனிங் எத்தனை பாசிபிலிட்டி வரும்? 3 வேஸ். ஸோ அப்ப ஆன்சர் என்ன வரும்? 5 4 சார் 20. ஸோ 20 into 3 60 வேஸ். புரியுதுங்களா? ஸோ ரிப்பீட்டேஷன் பாசிபிலிட்டி இருக்குன்னா 5 into 5 into 5. ரிப்பீட்டேஷன் பாசிபிலிட்டி இல்லை, எனக்கு ரிப்பீட்டேஷன் ஆகாது அப்படின்னா 5 into 4 into 3 60 வேஸ். புரியுதுங்களா? இவ்வளவுதான் ரிப்பீட்டேஷன், நாட் ரிப்பீட்டேஷன். ஸோ எப்படி வந்தாலும் நீங்க மல்டிப்ளை தான் பண்ண போறீங்க. ரிப்பீட்டேஷன் அப்படின்னா எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பர் திருப்பி திருப்பி அதே தான் வரும். அதான் ரிப்பீட்டேஷன் பாசிபிலிட்டி. ரிப்பீட்டேஷன் நாட் அலோட்னா நான் எந்த நம்பர் இருக்கோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில மட்டும் எல்லா நம்பரும் வரும். அடுத்த பாசிபிலிட்டி அந்த நம்பர் போயிடும், ரிமைனிங் நம்பர். செகண்ட் பாசிபிலிட்டியில 2 நம்பரும் போயிடும், தேர்ட் நம்பர். ஸோ அப்போ எதெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டேஷன் நாட் அலோட்னா ஒரு நம்பரா உங்களுக்கு கேன்சல் ஆகிட்டே வரும். புரியுதுங்களா? இதான் ரிப்பீட்டேஷன் நாட் அலோட். இப்போ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன கொடுத்துருக்காங்க? ஹவு மெனி 4-letter code can be formed using the first letter of English alphabet if no letter can be repeated? அதான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க? சேம் நம்ம பார்த்தா அதே கான்செப்ட் தான். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு இங்கிலீஷ் ஆல்பபெட் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு 4-letter கோட் வரணும் யூசிங் ஃபர்ஸ்ட் 10 letters ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட். கண்டிஷன் பாத்தீங்கன்னா no letter can be repeated. எதுவுமே எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது, அதான் கண்டிஷன். ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு மொத்தம் ஆல்பபெட்ஸ் பாருங்க. மொத்தம் டோட்டல் ஆல்பபெட்ஸ் என்ன சொல்றாங்க? 10. ஃபர்ஸ்ட் 10 ஆல்பபெட்ஸ். ஸோ டோட்டல் ஆல்பபெட்ஸ் ஈக்குவல் டு 10. ஓகே, ஸோ இப்போ எனக்கு எத்தனை லெட்டர் வேர்டு வருமோ? 1 2 3 4. ஓகே, அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றாங்க பாருங்க. No letters can be repeated. That means என்ன அர்த்தம்? Not repeated condition. Okay, so not
ரிப்பீட்டட். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வந்த நம்பர் வந்து எனக்கு என்ன ஆகும், திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்ப எனக்கு டோட்டல் லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு எத்தனை இருக்கு, மொத்தம் 10 பேஸ். ஓகே, மொத்தம் 10 லெட்டர்ஸ் இருக்குன்னா அந்த 10 லெட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே இருக்கு. இப்ப இந்த 10 லெட்டர்ஸ்ல எனக்கு ஒரு லெட்டர் போயிடுது. அப்ப கண்டிப்பா எனக்கு இந்த ஒரு லெட்டர் திருப்பி ரிப்பீட்டே ஆகாது, ஏன்னா நாட் ரிப்பீட்டட் தான் கண்டிஷன். அப்ப மீதி எத்தனை லெட்டர் இருக்கும், 9. ஓகே, சோ அடுத்து எனக்கு எத்தனை இருக்கும், 9ல ஒரு லெட்டர் போயிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இ. அடுத்து எனக்கு என்ன இருக்கு, எஃப். சோ அப்புறம் அடுத்து 8. சோ அடுத்து ஜி போயிடுது. அப்ப ரிமைனிங் எத்தனை லெட்டர் இருக்கும், 7. அப்ப எனக்கு மொத்தம் எத்தனை வேஸ் பாசிபிள் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து எனக்கு மொத்த பாசிபிலிட்டி 10 வேஸ். அடுத்து எனக்கு செகண்ட் பிளேஸ்ல 9 வேஸ். அடுத்து தேர்ட் பிளேஸ்ல 8 வேஸ். அடுத்து ஃபோர்த் பிளேஸ்ல 7 வேஸ். நான் இப்ப சொல்றது வந்து நாட் ரிப்பீட்டட் கண்டிஷன். சோ நாட் ரிப்பீட்டட் கண்டிஷன் எனக்கு இப்படிதான் வரும், ரிப்பீட் ஆகக்கூடாது. இன்கேஸ் ரிப்பீட்டடா இருந்தா எல்லாமே எனக்கு 10 10 10 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏ இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஏ வரலாம். அப்ப எல்லா 10 ஆல்பபெட்ஸும் எனக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகலாம். அப்ப எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் இஸ் ஈக்குவல் டு, so total number of ways is equal to, so first எனக்கு 10, அடுத்து 9, அப்புறம் 8, அப்புறம் 7. so அப்ப 90 into 8 720. so 720 into 7, so 0, 7 2s are 14, 7 7s are 49 plus 1, 5040. so 5040 ways. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். புரியுதுங்களா? so total possible number of ways வந்து உங்களுக்கு எத்தனை, 5040 ways. சரிங்களா? சோ அடுத்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாருங்க இந்த எக்ஸசைஸ்ல. சோ क्वेश्चन நம்பர் 6 இம்பார்ட்டன்ட், பட் क्वेश्चन நம்பர் 4 ஒரு வாட்டி பார்த்தலாம். ஏன்னா நிறைய क्वेश्चंस அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க இந்த क्वेश्चन நம்பர் 4ல கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு. சோ அதனால क्वेश्चन நம்பர் 4 பார்த்துட்டு क्वेश्चन நம்பர் 6 பார்க்கலாம். சோ क्वेश्चन நம்பர் 4 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கிளியரா क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்ன கொடுத்திருக்காங்க. So how many 5-digit telephone numbers can be constructed using the digit 0 to 9 if each number starts with 67 and no digits appear more than once? So என்ன சொல்றாங்கன்னு பாருங்க क्वेश्चनல. மொத்தம் எனக்கு 5 digit டெலிபோன் நம்பர் வரணும். So 5 digit நம்பரா இருக்கணும். ஓகே, சோ அது எப்படி வரணும், டிஜிட்ஸ் உங்களுக்கு 0ல இருந்து 9க்குள்ள வரும். ஓகே, கண்டிப்பா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எனக்கு 67ல தான் ஆரம்பிக்கணும். சோ அப்ப அந்த 5 டிஜிட் நம்பர் இருக்கு, 0ல இருந்து 9 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் கண்டிப்பா என்னதான் இருக்கணும், 67ன்ற நம்பர் தான் இருக்கும், வேற நம்பரே வரக்கூடாது. 9 டிஜிட் பாசிபிலிட்டி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் உங்களுக்கு 67 தான். அப்ப ரிமைனிங் 3 டிஜிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் தான் நமக்கு பாசிபிலிட்டிஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் பாசிபிலிட்டியே கிடையாது, 67 தான் எல்லாருக்கும் கண்டிப்பா. ரிமைனிங் 3 டிஜிட்ஸ் மட்டும் தான் என்ன பாசிபிலிட்டி வரும். ஓகே, சோ இப்போ லிசன் பண்ணுங்க இந்த 4th क्वेश्चन. ஓகே, சோ क्वेश्चन நம்பர் 4 என்ன சொல்றாங்க பாருங்க. So how many 5-digit telephone number? So 1 2 3 4 5. So மொத்தம் 5-digit telephone number 1 2 3 4 5. So starts with 67. So கண்டிப்பா அந்த நம்பர் 67 தான் வரும். இப்ப ரிமைனிங் 3 நம்பர்ஸ் நமக்கு என்ன வேணா இருக்கலாம். சோ நம்பர்ஸ் எதுல இருந்து இது வரைக்கும், சோ 0 to 9. ஓகே, சோ 0ல இருந்து 9 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, சோ அப்போ இந்த ரெண்டுத்துலயும் நமக்கு பாசிபிலிட்டி எது வேணாலும் வரலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ், அதே மாதிரி செகண்ட் பிளேஸ், இந்த 2 பிளேஸ்ல வேற பாசிபிலிட்டியே இல்லை. இது ஒரே ஒரு பாசிபிள் பிளேஸ் தான், இதை தவிர வேற நம்பரே நீங்க எடுக்க முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எனக்கு என்ன வரணும், 1 வே. செகண்ட் பிளேஸ்லயும் 1 வே. இப்ப தேர்ட் பிளேஸ்ல பாருங்க, எனக்கு தேர்ட் பிளேஸ்ல கண்டிஷன் கொடுத்துருக்கிறது என்னன்னு பாருங்க, ரிப்பீட்டடா நாட் ரிப்பீட்டட் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் நோ டிஜிட்ஸ் அப்பியர் மோர் தென் ஒன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நாட் ரிப்பீட்டட்னு அர்த்தம். ஸோ எந்த டிஜிட்டும் எனக்கு மோர் தென் ஒன்ஸ் மேல ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப என்ன கண்டிஷன் சொல்றாங்க, நாட் ரிப்பீட்டட். ஏற்கனவே அந்த டிஜிட் எதுவுமே எனக்கு என்ன ஆகாது, ரிப்பீட் ஆகாது. ஓகே, இப்ப 0ல இருந்து 9 வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் எத்தனை டிஜிட் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9. இதுல எந்தெந்த டிஜிட் போயிடுச்சு உங்களுக்கு, 6 போயிடுச்சு, அடுத்து 7 போயிடுச்சு. இப்ப மீதி எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்க, 1 2 3
4 5 6 7 8 மொத்தம் 8 பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இப்போ இந்த 6 and 7 போயிடுச்சுன்னா எனக்கு தேர்ட் பிளேஸ்ல எத்தனை பாசிபிலிட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு? 8 ways. இந்த 8 நம்பர்ஸ்ல எது வேணாலும் வரலாம். ஸோ 8 ways எனக்கு பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு அடுத்து 0ன்ற நம்பர் போயிடுச்சு. அடுத்து எனக்கு ஃபோர்த் பிளேஸ்ல எத்தனை பாசிபிலிட்டிஸ் வரும் பாருங்க. மீதி இருக்கிற நம்பர் எனக்கு 7 நம்பர்ஸ். ஸோ அப்ப 7 ways. இப்போ ஒரு நம்பர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ரிமைனிங் இருக்கிறது அடுத்து 5th பிளேஸ். ஸோ 5th பிளேஸ்ல எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க. மொத்தம் பாசிபிலிட்டி எனக்கு 6 ways. ஓகே. ஸோ 1 2 3 4 5 6 ways பாசிபிலிட்டிஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ways இஸ் ஈக்குவல் டு, ஸோ என்னென்ன பாசிபிலிட்டி வருதுன்னு பாருங்க. ஸோ 1 into 1. ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துலயும் 2 டிஜிட்ஸ்லயும் உங்களுக்கு என்ன 67 தான் வரும். ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி 6 into 7. அடுத்து 8 into 7 into 6. ஸோ அப்போ 8 7 சார் என்னது எனக்கு 56. ஸோ 56 into 7 6 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்னு பாருங்க 36. 6 5 சார் 30 336 ways. ஸோ மொத்த பாசிபிலிட்டி எனக்கு எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 336 ways எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியாது. இப்போ இந்த இடத்துல 67 மட்டும்தான் ஃபிக்ஸ்டு. இதை தவிர வேற நம்பர் கிடையாது. அதனால கண்டிப்பா இங்க ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். ரிமைனிங் இருக்க 67 போயிடுச்சுன்னா மீதி 8 இருக்கும். அடுத்து 1 போயிடுச்சுன்னா 7 இருக்கும். அப்புறம் 7 போச்சுன்னா 6. இதை ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கான்செப்ட்காக சொன்னேன். அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க, இம்பார்ட்டன்ட். 6th என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ given 5 flags of different colors, how many different signals can be generated if each signal requires the use of 2 flags, one below the another அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ given 5 flags of different color. ஓகே, மொத்தம் 5 flag இருக்கு. ஒன்னு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. ஸோ எத்தனை சிக்னல் கேன் பி ஜென்ரேட்டட், எத்தனை சிக்னல் உங்களுக்கு கிடைக்கும் பை த யூஸ் ஆஃப் 2 flags. மொத்தம் நம்ம யூஸ் பண்றது எத்தனை flag? 2 flag தான் யூஸ் பண்றோம். ஸோ கண்டிஷன் பாத்தீங்கன்னா யூஸ் பண்றது 6th கொஸ்டினா நம்ம யூஸ் பண்றது 2 flag தான் யூஸ் பண்றோம். மேல ஒன்று கீழே ஒன்று. பை த யூஸ் ஆஃப் 2 flags, one below the another. இங்க ஃபர்ஸ்ட், ஸோ இங்க செகண்ட். மொத்தம் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் flags கலர்ஸ் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 5 கலர்ஸ். ஓகே, 5 கலர்ஸ். உங்களுக்கு கண்டிஷன் ரிப்பீட்டடா நாட் ரிப்பீட்டட் கொடுத்துருக்காங்களா பாருங்க. How many difference can be signated one below the other? வேற வேற கலர்ஸ் சொல்லிருக்காங்க. டிஃபரெண்ட் சிக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஃபரெண்ட் சிக்னல்ஸ்னா டிஃபரெண்ட் கலர்ஸ். ஓகே, ஸோ அப்ப என்ன வந்துடும் கண்டிப்பா உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட்டாச்சு, 5 கலர்ஸ் போட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மொத்தம் 5 கலர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு எத்தனை வேஸ் வந்துடும்? 5 கலர்ஸ். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா 5 கலர்ஸ்ல ஒரு கலர் போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் எத்தனை கலர் இருக்கும்? 4 கலர்ஸ். ஓகே, ஸோ அப்ப டோட்டல் கலர்ஸ் equal to, so first possibilities-ல 5 colors, அடுத்து second possibility-ல 4 colors. so அப்போ 5 into 4 உங்களுக்கு மொத்தம் எத்தனை கலர்ஸ்? so 20 colors. so total number of ways உங்களுக்கு எத்தனைன்னு பாத்தீங்கன்னா, so total number of ways equal to, so 20 colors. இதுதான் ஆன்சர். புரியுதா பாருங்க. so இதுதான் இல்ல கான்செப்ட். so இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்ல மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னு பாத்துக்கோங்க. ரிப்பீட்டட், நாட் ரிப்பீட்டட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்பீட்டட் அப்படின்னா எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பரும் திருப்பி திருப்பி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டட்னா 10 into 10 into 10 மல்டிப்ளை ஆகும். 5 நம்பர்ஸ் கேட்கறாங்களா, அந்த 10 into 10ல எத்தனை பாசிபிள் நம்பர்ஸ் கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஒரு நம்பர்ல 5 டிஜிட்ஸ் அப்படின்னா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு 10 10 வரும். இதே 10 டிஜிட்ஸ்ல நாட் ரிப்பீட்டட்னு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 10 into 9 into 8 into 7 into 6. இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கண்டிஷன். செகண்ட், ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் இதுதான் வரும் அப்படின்னு அவங்களா ஒரு நம்பர் ஃபிக்ஸ்டா கொடுத்துட்டாங்கன்னா அந்த எந்த நம்பர் இடத்துல ஃபிக்ஸ்டா கொடுக்குறாங்களோ அந்த டிஜிட்ல மட்டும் ஒரே ஒரு நம்பர் தான் பாசிபிலிட்டி. ரிமைனிங் டிஜிட்ஸ்ல மட்டும் உங்களுக்கு என்ன வரும்? ரிமைனிங், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப சொன்ன இந்த கான்செப்ட் தான் மேல. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ்ல மட்டும் இது ஒண்ணுதான் பாசிபிலிட்டி. ரிமைனிங் இருக்கிற நம்பர்ல எல்லா பாசிபிலிட்டியும் வரும். புரியுதுங்களா? இது ஒரு கான்செப்ட். இதோட தான் உங்களுக்கு டோட்டலா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இப்ப அடுத்து செகண்ட் எக்ஸசைஸ் பாருங்க. நமக்கு பர்முடேஷன். ஸோ செகண்ட் எக்ஸைஸ் பர்முடேஷன் கொடுத்துருந்தாலும் அவங்க மெயினா பாக்குற செகண்ட் எக்ஸைஸ்ல ஃபேக்டோரியல் தான். ஸோ ஃபேக்டோரியல் பார்த்து தேர்ட் எக்ஸைஸ்ல பர்முடேஷன், ஃபோர்த் எக்ஸைஸ் தான் காம்பினேஷன் பார்ப்போம். ஓகே, முதல்ல ஃபேக்டோரியல் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ முதல்ல இப்போ ஃபேக்டோரியல்னா என்னன்னு முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் எக்ஸைஸ்க்குள்ள வரலாம். ஓகே, ஸோ ஃபேக்டோரியல் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா இதுதான் செகண்ட் எக்ஸைஸோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஃபேக்டோரியல் இஸ் அப்படின்னா ஸோ ப்ராடக்ட் ஆஃப் அ natural number. So factorial is
factorial is a product of first n natural numbers. Okay, so product of first n natural numbers. So இதான் factorial. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப எனக்கு நான் அப்ப n ஃபேக்டோரியல் அப்படின்னா எப்படி எழுதான்னு பாருங்க. இப்போ எனக்கு n ஃபேக்டோரியல் இருக்கு. n ஃபேக்டோரியல்னா ஃபர்ஸ்ட் n, n-க்கு முன்னாடி என்ன இருக்கும் n-1. ஸோ n-க்கு அடுத்து n-2. ஸோ n-3 அப் டு எது வரைக்கும் கண்டினியூஸ் ஆகும். ஸோ 3 into 2 into 1 இது n ஃபேக்டோரியல். அப்போ எக்ஸாம்பிள் நம்ம 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன வரும்? 5 ஃபேக்டோரியல்னா ஃபர்ஸ்ட் 5 into 4 into 3 into 2 into 1 வரைக்கும் வரும். இப்போ இதே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 ஃபேக்டோரியல்னா இதோட ஆன்சர் எடுத்துப்போம். இப்போ இதே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்படி இருக்கு 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். அப்படி வந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் 2 ஃபேக்டோரியல் இருக்கு, அதனால நியூமரேட்டர் 2 ஃபேக்டோரியல் வரைக்கும் மேல கொண்டு வரும். ஸோ 5 into 4 into 3 into 2 ஃபேக்டோரியல். டினாமினேட்டர் என்ன இருக்கு? ஸோ 2 ஃபேக்டோரியல். இப்போ ஆட்டோமேட்டிக்கா ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 260. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலயும் வந்ததுன்னா நம்ம நியூமரேட்டர் இருக்கிற நம்பர் டினாமினேட்டர் இது வரைக்கும் கொண்டு போக முடியும், இல்லாட்டி டினாமினேட்டர் இருக்கிற நம்பர் நியூமரேட்டர் இது வரைக்கும் கொண்டு போய் கேன்சல் பண்ண முடியும். பார்த்துட்டு ரிமைனிங் இருக்கிற நம்பர் மல்டிப்ளை பண்ணும். ஜென்ரலா உங்களுக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் 6 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பர் அப்படியே ஒன்னு ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு 1 வரைக்கும் கொண்டு வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். இவ்வளவுதான் உங்களுக்கு ஃபேக்டோரியலோட கான்செப்ட். இப்போ இந்த எக்ஸசைஸ்ல பார்த்து வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 3 கொஸ்டின் இம்பார்ட்டன்டா இருக்கு. பார்த்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். இப்போ கொஸ்டின் நம்பர் 3, 4, 5 இந்த 3 கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹோல் எக்ஸசைஸ் உங்களால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கம்ப்யூட் 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல் டு 2 ஃபேக்டோரியல். ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. வீக்லி 3 days ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ 11th கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கு. மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஈவினிங் டைம்ல ஆன்லைன் கிளாஸ் என்ன பார்ப்போம்னா NCERT கொஸ்டின், உங்களுக்கு 11th போர்டு எக்ஸாம் கொஸ்டின் கிடையாது, அது ரிலேட்டட் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பார்ப்போம். 1 mark இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். எவ்ரி சண்டே அந்த வீக்ல நம்ம என்ன நடத்தினோமோ அது எக்ஸாம்ஸ் இருக்கும். டோட்டலா பிரீஃபா ஒரு கொஸ்டினா இன்டராக்ஷன் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிறத கிளியர் பண்ணி நோட்ஸ் காப்பி பண்ணி டோட்டலா நீங்க கம்ப்ளீட் பண்ணுவோம். இது நான் நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவோம். டிசம்பர்லயும் ஜனவரியும் திருப்பி 11th சிலபஸ் ரிவிஷன் பண்ணிட்டு பிப்ரவரியில இருந்து 12th சிலபஸ் ஆரம்பிப்போம். 12th சிலபஸ் ஆரம்பிக்கும் போது வீக்லி 5 days கிளாஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின், 1 mark, கேஸ் ஸ்டடி, NCERT கொஸ்டின் டாப் டு பாட்டம் எல்லாமே நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் போர்டு எக்ஸாம். சரிங்களா? ஓகே. ஸோ இன்கேஸ் இது இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க, நீங்க டெமோ கிளாஸ் பார்க்கணும், இப்போ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா என்னோட நம்பர் இதுதான். இந்த நம்பருக்கு வேணா நீங்க கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்து பாருங்க எக்ஸசைஸ் 6.2. ஸோ 6.2 என்ன சொன்னா தேர்ட் கொஸ்டின் சொல்றேன். ஸோ தேர்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல் இன்டு 2 ஃபேக்டோரியல். ஓகே. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? ஸோ நியூ டினாமினேட்டர் இதுக்கு 6 இருக்கு. அப்போ 8 into 7 into அடுத்து என்ன இருக்கீங்க 6 ஃபேக்டோரியல். ஸோ டினாமினேட்டர் 6 ஃபேக்டோரியல். ஸோ டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல் into 2 ஃபேக்டோரியல். இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? 6 ஃபேக்டோரியல் கேன்சல். இப்போ 2 ஃபேக்டோரியல்ன்றது எப்படி எழுதலாம்? 2 into 1 or 2 எழுதலாம். ஸோ அப்போ 1 2s are 2, 4 2s are 8 கொடுத்துரும். ஓகே. ஸோ இப்போ 4 into 7 நமக்கு என்ன ஆன்சர் வந்துடும்? 28. அவ்வளவுதான். இப்போ இந்த டினாமினேட்டருக்கு தகுந்த மாதிரி இந்த நியூமரேட்டர் வழி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இஃப் 1 by 6 ஃபேக்டோரியல் பிளஸ் 1 by 7 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு x by 8 ஃபேக்டோரியல், ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ 1 by 6 ஃபேக்டோரியல் பிளஸ் 1 by 7 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு x by 8 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ 1 by 6 ஃபேக்டோரியல், ஸோ 1 by 6 ஃபேக்டோரியல். இப்போ அடுத்த வேல்யூ நம்ம என்ன பண்றோம்? இந்த டினாமினேட்டர் இருக்கிற 6 ஃபேக்டோரியல் தகுந்த மாதிரி ஈக்குவலா கொண்டு இங்கேயும் 6 ஃபேக்டோரியல் கொண்டு வரோம், இங்கேயும் 6 ஃபேக்டோரியல் கொண்டு வரோம், இங்கேயும் 6 ஃபேக்டோரியல் கொண்டு வரும். ஏன்னா அப்பதான் நம்ம காமனா வெளியே எடுக்கும். அப்ப இங்கேயும் நம்ம 6 ஃபேக்டோரியல் எப்படி எடுக்கலாம்? 1 டிவைடட் பை 7 into 6 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு x டிவைடட் பை 8 into 7 into 6 ஃபேக்டோரியல். புரியுதுங்களா? இப்ப எல்லாத்துலயும் நமக்கு என்ன வந்துருச்சு? 1 by 6 ஃபேக்டோரியல் வந்துருச்சு. ஸோ இங்கேயும் 1 by 6 ஃபேக்டோரியல், ஸோ இங்கேயும் 1 by 6 ஃபேக்டோரியல், ஸோ அடுத்து இங்கேயும் 1 by 6 ஃபேக்டோரியல். எல்லாத்துலயும் 1 by 6 ஃபேக்டோரியல் காமனா எடுத்துடலாம். ஏன்னா அப்படி எடுத்தோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம் உங்களுக்கு ஈஸியா. ஸோ 1 by 6 ஃபேக்டோரியல் வெளியே எடுத்துட்டோம். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? இங்க எதுவுமே இருக்காது. ஸோ 1 வந்துடும்.
அடுத்து இங்க 1/6 ஃபேக்டோரியல் எடுத்தோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும் 1/7 மட்டும் இருக்கும். அடுத்து இங்க 1/6 ஃபேக்டோரியல் ரைட் சைட்ல எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும் x டிவைடட் பை 8 into 7 56. ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க லெஃப்ட் சைடு இருக்கிற 1/6 ஃபேக்டோரியலையும் ரைட் சைடு இருக்கிற 1/6 ஃபேக்டோரியும் கேன்சல். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 7. ஸோ 1 7 7. ஸோ 7 plus 1 8/7 ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 56. ஸோ இப்போ ஈக்குவல் டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம்? நியூமரேட்டர் கேன்சல் பண்ணலாம், டினாமினேட்டர் கேன்சல். ஸோ 1 7 7, 8 7 56. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 8 into 8 equal to x. So அப்ப x is equal to என்னது உங்களுக்கு 8 8s are 64. So x ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது 64. புரியுதுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. எவால்வேட், இது ரொம்ப ஈஸி. இதுல ஒரு சம் போட்டு காட்ட பாருங்க, ஒரு சம் நீங்களே ட்ரை பண்ணுங்க. பட் இந்த எக்ஸசைஸ்ல இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். So evaluate n factorial divided by n minus r the whole factorial when n equal to 6 r equal to 2 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னக்கு பதில் 6 சப்ஸ்டியூட் பண்ணோம், ஆருக்கு பதில் 2 சப்ஸ்டியூட் பண்ணி அதை ஃபைண்ட் பண்ணோம். அவ்வளோதான். 5th கொஸ்டின் பாருங்க. ஸோ எவாலுவேட் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் த ஹோல் ஃபேக்டோரியல். இப்போ n வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க, r வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போ n 6 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? 6 ஃபேக்டோரியல் divided by n வந்து 6, 6 minus 2 the whole factorial equal to 6 factorial divided by 4 factorial. ஆட்டோமேட்டிக்கா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டினாமினேட்டர் எப்படி இருக்கோ அதை வரைக்கும் நீங்க கொண்டு போய் கேன்சல் பண்ணிடுங்க. 6 into 5 into 4 factorial divided by 4 factorial. So cancel. So 6 into 5 another answer. So 30. So இது ஆன்சர். இவ்வளவுதான் உங்களுக்கு ஃபேக்டோரியலோட கான்செப்ட். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு பர்முடேஷன். ஸோ இந்த பர்முடேஷன்னா என்ன, காம்பினேஷன்னா என்ன அப்படின்ற முதல்ல இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. இதுக்கு காமன் ஃபார்ம்லாம் ஒன்று இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம், எக்ஸசைஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ பர்முடேஷனோட இன்ட்ரோடக்ஷன், அதோட ஃபார்ம்லா என்னன்னு பார்க்கலாம். முதல்ல பர்முடேஷன்னா என்ன, காம்பினேஷன்னா என்ன அப்படின்றது நமக்கு முதல்ல தெரியும். ஸோ பர்முடேஷன் அப்படின்னா நமக்கு அரேஞ்ச்மெண்ட். ஸோ பர்முடேஷன்ஸ் அப்படின்னாவே பேசிக்கா ஒரே வேர்ட்ல ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு என்னது, அரேஞ்ச்மெண்ட். அரேஞ்ச்மெண்ட் தான் பர்முடேஷன். அப்ப காம்பினேஷன்னா என்னன்னு அப்படின்னு ஒரே வேர்ட்ல சொல்லுவாங்க, செலெக்ஷன். ஓகே, பர்முடேஷன்னா உங்களுக்கு என்னது, அரேஞ்ச்மெண்ட். அப்போ காம்பினேஷன்னா என்னது, செலெக்ஷன். இதுதான் ஒரே வேர்டு. ஸோ அப்போ முதல்ல பர்முடேஷன்னா என்னன்னு எழுதினா பாருங்க. ஸோ a permutation is a arrangement is an arrangement in a definite order. Okay, so ஒரு particular order, definite orderனா இந்த ஆர்டர் தான் அப்படின்ட்டு. So in a definite order of a number of distinct objects. Distinct object na unique. So இந்த மாதிரி தான் ஆர்டர், இந்த ஆர்டர் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு. So distinct objects taken some. Okay, some na ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆல் எல்லாமே வர மாதிரி இருக்கும் at a time. ஓகே, ஸோ இதுதான் பர்முடேஷன். பர்முடேஷன்னா அதோட அரேஞ்ச்மெண்ட், எத்தனை அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு வரும், ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல எத்தனை அரேஞ்ச்மெண்ட் வரும் இந்த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட். டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்னா அதோட யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ். அது பர்டிகுலரா நம்ம எப்படி எடுக்கலாம், டேக்கன் சம் ஆர் ஆல் அட் எ டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு காமனா பர்முடேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ பர்முடேஷனோட ஃபார்முலா என்னன்னா NPR equal to n factorial divided by n minus r the whole factorial. இதுதான் பர்முடேஷனோட ஃபார்முலா. So NPR is equal to n factorial divided by n minus r factorial. இப்போ இந்த ஒரு கொஸ்டின்ல நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்கும் இதுவும் கிட்டத்தட்ட கான்செப்ட் ஒன்று தான். நீங்க சில கொஸ்டினுக்கு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிபிளிகேஷனே ஈஸியானா அதே அப்ளை பண்ணலாம். இன்னைக்கு அதை அப்ளை பண்ண முடியல அப்படின்னா பர்முடேஷன் அப்ளை. ஏன்னா அந்த மாதிரி கான்செப்ட் கொஸ்டின் தான் நம்ம இப்போ பர்முடேஷன் பார்ப்போம். பர்முடேஷன் அப்படின்னா மெயினா நீங்க என்னது, அரேஞ்ச்மெண்ட் அதான் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ கவனிங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ எக்ஸசைஸ் 6.3. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஃபார்முலா கிளியரா நான் வச்சுக்கோங்க. இதுதான் பர்முடேஷனோட ஃபார்முலா. NPR, ஸோ n factorial divided by n minus r the whole factorial.
அதே மாதிரி 0 less than or equal to r less than or equal to n. r வந்து எப்படி இருக்கணும், 0 விட உங்களுக்கு அதிகமா இருக்கணும், n விட கம்மியா இருக்கும். இது ஒன்று இம்பார்ட்டன்ட். r கண்டிப்பா 0 விட உங்களுக்கு அதிகமா இருக்கணும், அதே மாதிரி n விட கண்டிப்பா கம்மியா இருக்கும். சரிங்களா? சோ இப்ப பாருங்க எக்ஸசைஸ் கொஸ்டின். அரேஞ்ச்மெண்ட், பர்முடேஷன், அரேஞ்ச்மெண்ட், இது எல்லா மாடல் கொஸ்டினும் உங்களுக்கு எக்ஸசைஸ்ல ஒன்று இருக்கு. அந்த ஒரு கொஸ்டின் நம்ம எல்லாத்தையும் பார்த்துடலாம். சரிங்களா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முதல்ல பேசிக்கா பாருங்க. How many 3-digit numbers can be formed by using the digit 1 to 9 if no digits are repeated அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 3 digits நம்பர் இருக்கு. நம்பர் எதுல இருந்து இது வரைக்கும் 1ல இருந்து 9 வரைக்கும். இதுல எதுவுமே உங்களுக்கு என்ன ஆகக்கூடாது சொல்றாங்க, ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றாங்க. நோ டிஜிட்ஸ் ஆர் ரிப்பீட்டட். இது முதல்ல நம்ம ஜெனரலா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிபிகேஷன் எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மொத்தம் எனக்கு இருக்கிற டிஜிட்ஸ் என்னன்னு பாருங்க 9. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் digits so equal to எத்தனை உங்களுக்கு 9. so மொத்தம் how many 3-digit number சொல்றாங்க. so first digit, second digit, so third digit. இதுல எதுவுமே உங்களுக்கு not repeated. condition என்னது உங்களுக்கு not repeated. ஓகே, so எதுவும் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றாங்க. ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி எத்தனை வரும், 9 ways ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. இப்ப 9 நம்பர்ஸ்ல ஒரு நம்பர் எனக்கு போயிடுது, அப்ப ரிமைனிங் அடுத்து எத்தனை இருக்கும், 8 இருக்கும். 2 நம்பர் போயிடுது, அடுத்து எத்தனை நம்பர் இருக்கும், 7 இருக்கும். அப்ப டோட்டல் வேஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் இப்ப சொல்றது ஜெனரலா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிபிகேஷன். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த கான்செப்ட். ஸோ 9 into 8 into 7. ஸோ 9 8 is 72. ஸோ 72 into 7. ஸோ 7 7s are 49. ஸோ 504 ways. ஓகே, அதே மாதிரி நாட் ரிப்பீட்டட்ல இருக்கும் போது மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், ஃபார்முலா அப்ளை பண்ணணும். பட் நாட் ரிப்பீட்டடா இருந்தாலும் ரிப்பீட்டடா இருந்தாலும் நீங்க எதுல அப்ளை பண்ணலாம், ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிபிகேஷன்ல. இது நம்ம ஜெனரலா போடுறது. இப்போ இதே கொஸ்டின் ஆர் ஃபார்முலா மெத்தட் எப்படி போடலாம். ஸோ ஃபார்முலா மெத்தட்ல எனக்கு ஃபார்முலா என்னது, NPR equal to n factorial divided by n minus r the whole factorial. இப்போ எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை, 9. ஸோ n equal to 9. இப்போ எத்தனை டிஜிட்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் ஃப்ரேம் பண்ண வேண்டியது எத்தனை, 3. ஸோ அப்போ r equal to 3. ஸோ அப்போ n equal to 9, r equal to 3. So 9 factorial divided by 9 minus 3 the whole factorial. Okay. So 9p3 is equal to 9 factorial divided by, so 9 minus 3 6 factorial. Upon 9 into 8 into 7 into 6 factorial. So divided by 6 factorial. So if I cancel na 72 into 7. So இதே answer number. So இங்கேயும் 504 ways. ஸோ இப்போ நான் ஃபார்முலா மெத்தட்லையும் போட்டிருக்கேன், அதே மாதிரி ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிபிகேஷன். ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அது போடலாம். பட் நாட் ரிப்பீட்டட் கண்டிஷன் மட்டும்தான் நீங்க பர்முடேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். பட் நாட் ரிப்பீட்டடா இருந்தாலும் ரிப்பீட்டடா இருந்தாலும் ரெண்டுமே ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிபிகேஷன்ல போடணும். இதுதான் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் போல பர்முடேஷன்ல. இப்போ இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸோ தேர்ட் கொஸ்டின் போல பார்த்தலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, how many 3-digit even numbers can be made using the digits 1 2 3 4 6 7 if no digits are repeated. So இந்த கொஸ்டின் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணனும். 3-digit even number அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னென்ன நம்பர் சொல்றாங்க பாருங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின், எனக்கு மொத்தம் இருக்கிற டிஜிட்ஸ் பாத்தீங்கன்னா 6. ஸோ டோட்டல் டிஜிட்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கிறது 6. இப்ப நான் ஃப்ரேம் பண்ண வேண்டியது என்னது, 1 2 3. ஸோ 1, ஸோ 2, ஸோ 3. ஸோ 3 டிஜிட் என்னது, ஈவன் நம்பர்ஸா நான் ஃப்ரேம் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ டோட்டல் டிஜிட்ஸ் என்னென்ன இருக்கு, 1 2 3 4 6 7. இப்போ ஜென்ரலாவே நமக்கு ஈவன் நம்பர் அப்படின்னா முதல்ல நமக்கு என்னன்னு தெரியும். ஒரு நம்பர் ஈவனா இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய டிஜிட், எத்தனை டிஜிட் பெரிய நம்பரா இருந்தாலும் எனக்கு முடியிற நம்பர் என்னவா இருக்கணும், கண்டிப்பா ஈவன் நம்பரா இருக்குன்னா முடியிற நம்பர் 0வோ 2வோ 4ஓ 6ஓ 8. இந்த 5 நம்பருக்குள்ள ஏதாவது ஒரு நம்பர்ல முடிஞ்சா மட்டும்தான் அந்த நம்பர் ஈவன் நம்பர். இதை தவிர வேற எந்த நம்பர் வந்தாலும் அது ஈவன் நம்பர் கிடையாது. இங்க நடுவுல இருக்கிற நம்பர் எது வேணா இருக்கலாம். எத்தனை டிஜிட் நம்பர், முன்னாடி எத்தனை நம்பர், 9 நம்பர்ஸ் 10 டிஜிட்ஸ் எத்தனை வேணா இருக்கலாம். பட் முடியிற நம்பர் கண்டிப்பா உங்களுக்கு 0 2 4 6 8 தான் ஈவன் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அந்த கான்செப்ட் தான் இங்க எடுத்தோம். இப்ப எனக்கு இருக்கிறது எத்தனை டிஜிட்ஸ், 1 2 3 4 6 7 மட்டும் தான்.
இப்ப இதுல எது எது எனக்கு முடிஞ்சா ஈவன் நம்பர் வரும்? ஒன்னு 2ன்ற நம்பர் முடியணும், அடுத்து 4ன்ற நம்பர் முடியணும், அடுத்து 6ன்ற நம்பர் முடியும். இந்த 3 நம்பர்ல முடியும். இந்த 3 நம்பர்ல முடிஞ்சா மட்டும்தான் எனக்கு ஈவன் நம்பர். இல்ல இன்கேஸ் 1லயோ இல்ல 3லயோ 7லயோ முடிஞ்சா எனக்கு அது ஈவன் நம்பர் கிடையாது. அப்போ எனக்கு யூனிட் பிளேஸ்ல ஒன்ஸ் பிளேஸ்ல என்னென்ன நம்பர் வரணும்? கண்டிப்பா 2 இருக்கணும், 4 இருக்கணும், 6 இருக்கும். இந்த 3 நம்பர்ல கண்டிப்பா ஏதோ ஒரு நம்பர் இருக்கும், வேற எந்த நம்பர் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்தா மட்டும்தான் எனக்கு என்னது ஈவன் நம்பர். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் தேர்ட் பிளேஸ் எழுதிடலாம். ஏன்னா தேர்ட் பிளேஸ் தான் இம்பார்ட்டன்ட். இதை பொறுத்து நம்ம ஈவன் நம்பர்ன்றதை டிசைட் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு எத்தனை வேஸ் வரும்? ஸோ 3 வேஸ். ஓகே, ஸோ அப்போ 3 வேஸ் வரும். பட் இதுல ஏதாவது ஒரு நம்பர் தான் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 3 டிஜிட் அப்படின்னா 1 3 6 ஈவன் நம்பர்னு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இந்த 6ன்ற நம்பர் போயிடுச்சு அப்படின்னா எனக்கு ரிமைனிங் எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு பாருங்க? 1 2 3 4 5. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எத்தனை பாசிபிலிட்டிஸ் வரும்? 5 வேஸ். இப்போ 1 3 6. இப்போ 1ன்ற நம்பர் போயிடுச்சு, அடுத்து எத்தனை நம்பர் வரும்? 1 3 6ல 1 2 3 4. அப்ப இங்க எத்தனை பாசிபிலிட்டிஸ் வரும்? 4 வேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 5 வேஸ், செகண்ட் பிளேஸ்ல 4 வேஸ், தேர்ட் பிளேஸ்ல 3 வேஸ். அப்ப டோட்டல் பாசிபிள் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு 5 into 4 into 3. So 5 4s are 20. So 20 into 3, 60 days. So இது ஆன்சர். புரியுதா பாருங்கப்பா? ஸோ ஈவன் நம்பர்ன்றதுனால நமக்கு லாஸ்ட்ல கண்டிப்பா 2 4 6 தான் முடியும். அதனால 3 days. மற்ற இடத்துல எது வேணாலும் வரலாம். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயோ செகண்ட் பிளேஸ்லயோ எந்த நம்பர் போட்டாலும் உங்களுக்கு லாஸ்ட் பிளேஸ்ல 2 4 6 வந்தாவே அது ஈவன் நம்பர். புரியுதுங்களாப்பா? ஸோ இப்போ அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க நமக்கு. கொஸ்டின் நம்பர் 5. இது அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The fifth question என்ன கொடுத்துருக்காங்க பாருப்பா. So from a committee of 8 persons, in how many ways we can choose a chairman and vice chairman, assuming one person cannot hold more than one position அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 8 persons இருக்காங்க. அதுல சேர்மேன் அண்ட் வைஸ் சேர்மன் மட்டும் எடுக்கணும். ஒன் பர்சன் cannot hold more than one position அப்படின்றாங்க. ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ மொத்தம் கமிட்டியில எத்தனை பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 8 persons இருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின், மொத்தம் கமிட்டியில மொத்தம் 8 persons இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு பிளேசஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்மன், இன்னொன்னு வைஸ் சேர்மன். ஸோ நம்பர் ஆஃப் பிளேசஸ் ஈக்குவல் டு ஒன்னு சேர்மன், ஸோ அடுத்து வைஸ் சேர்மன். இது 2 பிளேசஸ் தான் வேகன்சி இருக்கு. ஸோ இப்போ நமக்கு வைஸ் சேர்மனுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்துடலாம். ஸோ விசி வைஸ் சேர்மனுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா மொத்தம் 8 பிளேசஸ் இருக்கு. அந்த 8 பிளேசஸ்ல ஒரு பிளேசஸ் முதல்ல சேர்மனுக்கு தான் ஒரு பிளேஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ சேர்மன்ல மொத்தம் 8 personsல ஒரு பர்சன் நமக்கு பாசிபிலிட்டி. ஸோ 8 personsல மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? மொத்தம் 8 பிளேஸ். எல்லா பாசிபிலிட்டி மொத்தம் 8 person. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த 8 பாசிபிலிட்டில இருந்து கண்டிப்பா ஒருத்தர் தான் யார் வருவாங்க? கண்டிப்பா சேர்மன்றவங்க இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அப்ப 8 பிளேஸ் வரும். அடுத்து இப்ப யாராவது ஒருத்தர், ஸோ இப்போ இந்த பர்சன் தான் சேர்மன் வச்சுக்கோ, இந்த பர்சன் சேர்மன் எடுத்துட்டாங்கன்னா ரிமைனிங் எத்தனை பாசிபிலிட்டி இருக்கும்? 7 பேஸ் இருக்கும். ஸோ அப்போ சேர்மனுக்கு எத்தனை பாசிபிலிட்டி? 8 பாசிபிலிட்டி. வைஸ் சேர்மனுக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? 7 பேஸ் இருக்கு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் நமக்கு எத்தனை வரும்னு பாருங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு 8, செகண்டுக்கு 7. ஸோ மொத்தம் நமக்கு 56 வேஸ் நமக்கு பாசிபிலிட்டி இருக்கு. சரிங்களா? சேர்மன் வைஸ் சேர்மன் வச்சு 8 persons வச்சு போற பாருங்க. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 7th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதுல ஒரு ரோமன் லெட்டர் பார்ப்போம். இது நம்ம கிளியரா பார்த்தோம்னா ரெண்டுமே ஒன்னே தான். 5PR 2 into 6PR மைனஸ் சொல்லியிருக்காங்க. இங்க 6PR மைனஸ் ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல பார்த்தோம்னா இது பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ரோமன் லெட்டர் அதே கான்செப்ட். ஓகே, ஸோ 7th ரோமன் லெட்டர் பாருங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 5P6. So 5PR. So 5PR equal to 2 into 6PR minus போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. கண்டிப்பா ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபார்முலா என்னது? NPR equal to n factorial divided by n minus r the whole factorial. இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த இடத்துல
ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 5PR கொடுத்துருக்காங்க. அப்ப n-க்கு பதிலா உங்களுக்கு என்ன இருக்கு 5 இருக்கு. அடுத்து r-க்கு பதிலா என்ன இருக்கு? ஸோ r தான் இருக்கு. அப்ப NPR ஈக்குவல் எப்படி எழுதலாம்? n ஃபேக்டோரியல். ஸோ 5 ஃபேக்டோரியல் divided by n minus r. So 5 minus r the whole factorial equal to, so 2 into n-க்கு பதிலா என்ன இருக்கு அடுத்து 6 factorial divided by n minus r the whole factorial. n-ன்றது 6. So 6 minus r. r-க்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க. So r-க்கு பதிலா r minus 1. So r minus 1 the whole factorial. Okay. So அப்ப ஆன்சர் என்ன வந்து பாருங்க. So 5 factorial divided by 5 minus r the whole factorial equal to, so 2 into, எனக்கு இங்க 5 factorial இருக்கு. அப்ப இங்கேயும் 5 factorial இருந்தா தான் நான் கேன்சல் பண்ண முடியும். அப்ப 6 into 5 factorial எழுதிக்கலாம். So divided by 6 minus r. So minus into minus என்ன ஆயிடும்? Plus 1 the whole factorial. Okay. So அப்ப என்ன ஆன்சர் வந்து பாருங்க. So 5 factorial இங்க என்ன வந்துரும்? 5 minus r the whole factorial equal to 2 into 6 into 5 factorial divided by 6 plus 1 7. So 7 minus r the whole factorial. Okay. So அப்ப என்ன வந்துரும் பாருங்க. இந்த இடத்துல 5 factorial 5 factorial cancel. அப்ப ரிமைனிங் என்ன விட்டுருக்கு உங்களுக்கு? ஸோ நியூமரேட்டர்ல எதுவும் இருக்காது. ஸோ அடுத்து 1 divided by 5 minus r the whole factorial equal to, so 2 6 are 12 divided by 7 minus r the whole factorial. Okay. So இப்ப என்ன பண்ணுங்க, இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. So cross multiply பண்ணீங்கன்னா 7 minus r the whole factorial equal to, so 12 into 5 minus r the whole factorial. Okay. அப்போ 7 minus r the whole factorial அப்படின்றது எப்படி எழுதலாம்னு பாருங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம so 7 minus r, 7 minus r அடுத்து கம்மியான நம்பர் என்ன வரும்? 6 minus r. 6 minus r அடுத்து கம்மியான நம்பர் 5 minus r the whole factorial equal to 12 into 5 minus r the whole factorial. So இப்போ இங்கேயும் 5 minus r whole factorial 5 minus r whole factorial cancel. இப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்குன்னு பாருங்க. 7 minus r into 6 minus r equal to 12. So இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. So 7 6 are 42 minus 7r minus 6r minus into minus plus r square equal to 12. So 42 minus 7r minus 6r minus 13r plus r square equal to 12. So r square minus 13r plus 42 minus 12 equal to 0. So r square minus 13r plus 42 minus 12 என்னது plus 30 is 2. So multiply பண்ணா 30 வரணும், add பண்ணா minus 13 வரும். அப்ப r minus 10 r minus, so add பண்ணா minus 13 வரும், multiply பண்ணா உங்களுக்கு என்னது plus 13 வரும். இப்போ எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு r equal to 10 or r equal to 3. so இந்த ரெண்டு பாசிபிலிட்டி. பட் நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும் பாருங்க. n factorial divided by n minus r the whole factorial. ஃபார்முலால இன்ட்ரோடக்ஷன்ல படிச்சிருப்போம். 0 less than or equal to r less than or equal to n அப்படி. அப்ப கண்டிப்பா எனக்கு r ஓட வேல்யூ எப்படி இருக்கணும்? n விட கம்மியா இருக்கணும், 0 விட அதிகமா இருக்கும். அப்ப n விட கம்மியா இருக்கணும்னா எனக்கு என்னோட வேல்யூ இந்த இடத்துல என்னன்னு பாருங்க. சோ என்னோட வேல்யூ தெரியாது, r ஓட வேல்யூ என்ன தெரியுமா பாருங்க. r ஓட வேல்யூ எனக்கு என்னது 10. இப்ப இந்த r ஓட வேல்யூ எனக்கு இந்த இடத்துல 10ன்னு ஒன்று இருக்கு. அடுத்து r ஓட வேல்யூ என்ன இருக்கு 3 இருக்கு. இப்ப என்னோட வேல்யூ என்னன்னு பாருங்க. சோ இதுதான் n. சோ n-ன்றது 5PR. சோ இதுதான் n. அப்ப என்னோட வேல்யூ கண்டிப்பா உங்களுக்கு என்னது? சோ n is equal to 5. n equal to 5னா இப்ப இந்த இடத்துல கண்டிப்பா less than or equal to 5 less than or equal to 5 பாருங்க. அப்ப கண்டிப்பா எனக்கு 10 வந்து less than or equal to 5 கிடையாது. அப்ப கண்டிப்பா எனக்கு என்னது இந்த r10ன்றது வராது. எனக்கு இதான் ஃபார்முலாவோட கான்செப்ட். எனக்கு r less than or equal to n தான் இருக்கும். r வந்து n விட கம்மியா தான் இருக்கும். அப்ப n-ன்றது கண்டிப்பா எனக்கு r விட கம்மியா தான் இருக்கும். அப்ப எனக்கு கண்டிப்பா என்னதான் வரணும்? r3 மட்டும் தான் பாசிபிலிட்டி வரும், 10 வராது. ரீசன்
எனக்கு ஆர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு n. அப்போ ஆர் வந்து என்ன மட்டும் தான் வரும், 3 மட்டும் தான் வரும். ஸோ 10 வராது. புரியுதுங்களாப்பா என்னால எடுக்கிறோன்ட்டு? ஏன்னா ஃபார்முலா வந்து எனக்கு ஆர் என்னை விட கம்மியா தான் இருக்கும். அப்ப என்னை விட கம்மியா இருக்கும்னா கண்டிப்பா 5 விட கம்மியா மட்டும்தான் எனக்கு இருக்கும். சரிங்களா? இப்ப அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. இப்ப இந்த கொஸ்டின் நம்பர் 9th and 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. 9th கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹவு many words with or without meaning? ஸோ இதுல கண்டிப்பா நம்ம வித் மீனிங் கண்டுபிடிக்க முடியாது, வித்தவுட் மீனிங் தான் கண்டுபிடிக்க முடியும். பர்முடேஷன்ல can be made from the letter from the word Monday. with meaning without meaning some words with letter வரும், some words without meaning வரும். ஸோ அப்ப நம்ம with or without meaning எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு அதான் சொல்றாங்க. assuming that no letter is repeated. So first condition 4 letters used at a time, second வந்து all letters used at a time, third வந்து all letters are used but first letter is a vowel அப்படின்னு. So listen பண்ணுங்க 9th question. So 9th question மொத்தம் first Roman letter உங்களுக்கு கொடுத்திருக்கிறது முதல்ல மண்டேன்னு கொடுத்திருக்காங்க. Okay, so first one 4 letters used at a time. So 4 letters used at a time. Okay, so 4 letter மட்டும் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போறோம். So 4 letters மட்டும் தான் used at a time அப்படின்னா no letters are repeated initially சொல்லிட்டாங்க. அப்ப 1 2 3 4. அப்ப 4 லெட்டர்ஸ்னா மொத்தம் மண்டேல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு பாருங்க, மொத்தம் 6 லெட்டர்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6. அப்ப ஃபர்ஸ்ட் எத்தனை எனக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் வரும், 6 ways, அடுத்து 5 ways, அடுத்து 4 ways, அடுத்து 3 ways. So 6 5s are 30, 120, so 360 ways. Okay, so 4 லெட்டர் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதான் பாசிபிலிட்டி. செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, all letters are used at a time. So all letters அப்படின்னா so all letters used at a time. So first எடுத்தோம்னா எனக்கு எத்தனை வரும், மொத்தம் 6 6 5 4 3 2 1. so எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது. so first 6 வந்துரும், 5 4 3 2 1. so அப்ப ஆன்சர் என்ன வரும் பாருங்க. so 30 120 360 360 into 2 720 ways. all letters. so அடுத்து தேர்ட் ரோமன் லெட்டர் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. all letters are used but first letter is a vowel. first letter கண்டிப்பா எனக்கு vowel தான் வரணும். so இப்போ இந்த மண்டேல எனக்கு 2 லெட்டர் வவர் இருக்கு, ஒன்னு a ஒன்று இருக்கு o ஒன்று இருக்கு. ஓகே, so all letters are used, first letter is a vowel அப்படின்றாங்க. so இப்போ இந்த 2 லெட்டர் எனக்கு என்னது vowel. so first letter is a vowel அப்படின்னா மொத்தம் எனக்கு என்ன சொல்றாங்க, all letters are used. all letters are used னா 1 2 3 4 5 6 all letters are used but first letter is a vowel. first letter is a vowel னா எனக்கு 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு, ஒன்னு a வரலாம் இல்லாட்டி ஓ வரலாம், இது 2 தான் வரும். அப்ப எனக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் வரும், ஸோ 2 ways வரும். அடுத்து ஏதாவது ஒன்று தான் வரும், கண்டிப்பா அது 1 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எனக்கு எத்தனை இருக்கும், 5 ways. அடுத்து எத்தனை 5ல 1 போயிடுச்சுன்னா 4 வரும், அடுத்து அதில் 1 போயிடுச்சுன்னா 3, அடுத்து அதில் 1 போயிடுச்சுன்னா 2, அப்புறம் 1. ஸோ இப்போ என்ன வரும் பாருங்க ஆன்சர். ஸோ 2 into 5 10 40 120 120 into 2 240. புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். So இப்போ இதே மாதிரி தான் 10th கொஸ்டின் கொஞ்சம் டிஃபரெண்ட் விஷயம். ஸோ 10th என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. In how many ways distinct ways permutation of the letter in Mississippi do not do the 4 i's not come together அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 i வந்து எனக்கு டுகெதர் வரக்கூடாது அப்படின்றத கொஸ்டின். ஸோ இப்போ முதல்ல 10th கொஸ்டின் சென்ட் பண்ணுங்க. ஸோ மிசிசிப்பின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, ஸ்பெல்லிங் பாருங்க, MISSISSIPPI. Okay, so Mississippi. So 4 letters not come together. This is question. So total arrangement. Okay, 4i not together. Okay, 4i not together na உங்களுக்கு என்ன வந்துரும், அப்போ 4i not together na முதல்ல total permutation நீங்க கண்டுபிடிக்கணும். So முதல்ல total permutation கண்டுபிடிச்சிட்டு அதில் இருந்து நீங்க என்ன சப்ட்ராக்ட் பண்ணணும், 4i together சப்ட்ராக்ட் பண்ணணும். 4i together சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நாட் டுகெதர் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப முதல்ல டோட்டல் பர்முடேஷன் கண்டுபிடிக்கணும். டோட்டல் பர்முடேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ இதுக்கு நீங்க ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு ஒரு செப்பரேட் ஃபார்முலா இருக்கு. எதுக்கு இது மாதிரி செப்பரேட் ஃபார்முலா அப்படின்னா,
எங்க உங்களுக்கு லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் தான் அந்த ஃபார்ம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஐன்ற லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கு, அடுத்து எஸ்ன்ற லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கு, அடுத்து பி ஐ இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு, அடுத்து பின்ற லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா இப்ப இந்த மாதிரி ஃபார்ம்ல அப்ளை பண்ணும். ஸோ இப்ப இந்த ஃபார்ம்ல நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் permutations of n objects. Okay, so total objects are n objects. So n objects are repeated என்னன்னு பாருங்க, p1 p2 till pk are repeated. Okay, so இது மாதிரி repeated வந்ததுன்னா இதோட ஃபார்முலா என்னன்னு பாருங்க, n factorial divided by p1 factorial p2 factorial till pk factorial. ஓகே, இப்போ n ஃபேக்டோரியல்ன்றது டோட்டல் லெட்டர்ஸ். ஸோ மொத்தம் எனக்கு டோட்டல் லெட்டர்ஸ் விசிபிள் எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. மொத்த லெட்டர்ஸ் இருக்கிறது 11. ஸோ இந்த 11 ஃபேக்டோரியல் நியூமரேட்டர் எழுதிடுவோம். எதெல்லாம் ரிப்பீட்டா இருக்கும் அந்த ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் மட்டும் கீழே ஃபேக்டோரியல் போடுவோம். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு எம்ன்றது எத்தனை வாட்டி இருக்கு பாருங்க. ஸோ எம்ன்றது ஒரு டைம் தான் இருக்கு. அடுத்து ஐன்றது எத்தனை வாட்டி இருக்குன்னு பாருங்க. ஸோ 1 2 3 4. ஸோ 4 டைம்ஸ். அடுத்து எஸ்ன்றது எத்தனை வாட்டி இருக்கு பாருங்க. ஸோ எஸ்ன்றதும் 4 டைம்ஸ். ஓகே, அடுத்து பின்றது எத்தனை வாட்டி இருக்கு பாருங்க. ஸோ பின்றது 2 டைம்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிப்பீட்டட் மட்டும் நம்ம டினாமினேட்டர்ல போட்டுட்டு நியூமரேட்டர்ல எல்லா பாசிபிலிட்டிஸும் போகும். ஓகே, ஸோ அப்போ முதல்ல டோட்டல் லெட்டர்ஸ் எனக்கு மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்க, 4 8 டுகெதர். முதல்ல டோட்டல் பர்முடேஷன் என்னன்றது எழுதிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் பர்முடேஷன் இஸ் ஈக்குவல் டு, ஸோ டோட்டல் பர்முடேஷன் நான் இப்போ எழுதுறது டோட்டல். So total number of permutation is equal to, okay, so n ன்றது உங்களுக்கு என்னது 11 factorial divided by p1 factorial repeated எது உங்களுக்கு I, so I and repeated 4 factorial, 3p repeated என்னது s, so 4 factorial, 3p repeated என்னது 2, so 2 factorial. Okay, so இப்போ இதை நீங்க சிம்ப்ளை பண்ணும். So 11 factorial னா 11 into 9 into 8 into 10, 11 இங்க ஒரு 10 விட்டுட்டாரு, 8 7 6 5 4 factorial. இப்போ நமக்கு என்னதுங்க 4 factorial 4 factorial 2 factorial. இப்போ 4 factorial டைரக்டா கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 2 factorialனா இதை இங்க கேன்சல் பண்ணி 5 ன்னு போட்டுடலாம். அடுத்து 4 factorialனா 4 3s are 12, 12 2s are 24. இப்போ இதோட வேல்யூ நமக்கு என்னன்னா 24. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம், 24 1 6 are 6 4 6 are 24, 1 4s are 4 2 4s are 8. இப்போ இது எல்லா வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணும். இதை மல்டிப்ளை பண்ணி வர டைரக்ட் ஆன்சர் எழுதியது நீங்க அப்புறமே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் 34,650. இது நம்பர் ஆஃப் பர்முடேஷன், இதோட ஆன்சர். இப்போ அடுத்து என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா 4i டுகெதர் அப்படின்றாங்க. 4i டுகெதர்னா லிசன் பண்ணுங்க. ஸோ 4i டுகெதர் இது செகண்ட் கண்டிஷன். இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ 4i டுகெதர்னா மொத்தம் எனக்கு இருக்கிறது எத்தனை லெட்டர்ஸ், மொத்தம் 12 லெட்டர்ஸ், 11 சாரி 1 ஃபர்ஸ்ட் எனக்கு 1, இந்த இடத்துல 4i டுகெதர்னு சொல்லிட்டாங்க. 1 2 3 4 இந்த நாலுமே ஒரே இடத்துல வரும். அது எங்க வேணாலும் வரலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எனக்கு இந்த 4i போயிடுச்சுன்னா ரிமைனிங் எத்தனை இருக்கு பாருங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 இது இல்லாம நமக்கு எத்தனை இருக்கு, 7 இருக்கு. இந்த 4i இல்லாம 1 2 3 4 5 6 7. அப்ப எனக்கு என்ன வரும், 1க்கு அடுத்து 2 3 4 5 6 7 8. அப்போ நம்பர் ஆஃப் பர்முடேஷன் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பர்முடேஷன் இஸ் ஈக்குவல் டு எனக்கு மொத்தம் எனக்கு டோட்டல் பாசிபிலிட்டிஸ் 8. ஸோ 8 ஃபேக்டோரியல். ஸோ இதெல்லாம் எனக்கு இங்க ரிப்பீட் ஆயிருக்கு I, ஸோ அப்போ 4 ஃபேக்டோரியல். வேற என்ன எனக்கு ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இப்போ இந்த 8 ஃபேக்டோரியல் இந்த ஐன்றது ஃபுல்லா வந்துடும். ஸோ இது நீங்க கணக்கு எடுத்துக்கூடாது, இது எல்லாமே டோட்டலா சேர்த்து தான், ஏன்னா 4i டுகெதர் தான் வரும். ஸோ 8 ஃபேக்டோரியல். இப்போ அடுத்து நமக்கு இந்த I போயிடுச்சு, அதை விட்டுருங்க. ரிமைனிங் என்ன இருக்கு டினாமினேட்டர்ல எனக்கு 4 ஃபேக்டோரியல் ஒன்று 2 ஃபேக்டோரியல் ஒன்று. ஸோ 4 ஃபேக்டோரியல் அடுத்து 2 ஃபேக்டோரியல். இப்போ 8 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், 8 into 7 into 6 into 5 into 4 divided by 4 factorial into 2 factorial. So cancel. So 2 cancel பண்ணா 3. So 8 7s are 56. 56 into, so 15 வரும். So 56 into 50 840. இப்போ இதோட ஆன்சர் உங்களுக்கு என்னன்னா 840. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 34,650 840 சப்ட்ராக்ட் பண்ணணும். So 4i not together.
So 4i not together na 34,650 minus 840. So இப்போ subtract பண்ணீங்கன்னா 33,810 base. So இதான் உங்களுக்கு புரியுதா பாருங்க. ஸோ இதுதான் பர்முடேஷனோட கான்செப்ட். நெக்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு இருக்கிறது காம்பினேஷன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா காம்பினேஷன். ஸோ இவ்வளோ நம்ம பார்த்தது பர்முடேஷன். நான் ஏற்கனவே சொன்னேன் பர்முடேஷன் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட், எத்தனை பாசிபிலிட்டி உங்களால அரேஞ்ச் பண்ண முடியும். காம்பினேஷன் அப்படின்னா செலக்டட், ஸோ அதில் எத்தனை செலக்ட் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு காம்பினேஷன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இது பர்முடேஷனா அரேஞ்ச் காம்பினேஷன் அப்படின்றது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட், நாட் ரிப்பீட்டட், 4i டுகெதர், 4i நாட் கம் டுகெதர், ஸோ இது மாதிரி பி வர்றது, இந்த மாதிரி பாசிபிலிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பர்முடேஷன். இப்போ காம்பினேஷன் கொஸ்டின்லாம் எல்லாமே பாருங்க. ஸோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா செலக்டட்னு கொஸ்டின்ல வரும் பாருங்க. How many cards can be drawn through 21 points on a circle? How many ways selected? 3 girls from selected. So find the number of ways selecting 9 balls. So அடுத்து exactly in one combination, 5 card combination, combination அப்படி வேர்ட் வருதுங்களா, combination selected அப்படின்னு வந்தா மட்டும் உங்களுக்கு combination concept. Remaining together, not together, repeated, not repeated, இதெல்லாம் வந்து permutation combination. சரிங்களா, பர்முடேஷன் கான்செப்ட். ஓகே, இப்போ 6.4 முதல்ல காம்பினேஷனோட ஃபார்முலா என்னன்னு முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ பர்முடேஷன் பார்த்தாச்சு. ஸோ முதல்ல காம்பினேஷனோட ஃபார்முலா என்ன? ஸோ காம்பினேஷன்ஸ், முதல்ல காம்பினேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு செலக்ஷன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பர்முடேஷன். பர்முடேஷன் என்னன்னா உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட். இப்போ பார்க்கறது காம்பினேஷன் என்னன்னா உங்களுக்கு செலக்ஷன். இந்த செலக்ஷன்ன்ற வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதுல ஃபார்முலா எப்படி வரும்னு பாருங்க. காம்பினேஷன் இஸ் a selection of objects from different objects. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம செலக்ட் பண்றது தான் காம்பினேஷன் அப்படின்றது. இப்போ இதோட ஃபார்முலா என்னன்னு பாருங்க. ஸோ NCR. ஓகே, ஸோ பர்முடேஷனோட ஃபார்முலா நமக்கு என்ன வரும்? NPR வரும். ஸோ இப்போ இதுல காம்பினேஷனோட ஃபார்முலா NCR is equal to n factorial divided by n minus r the whole factorial into r. சேம் அதே மாதிரி 0 less than or equal to r less than or equal to n. சரிங்களா, இது காம்பினேஷனோட ஃபார்முலா. இப்போ இதுல நம்ம ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுல பர்டிகுலரா இந்த செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th 8th இந்த 3 கொஸ்டின் பாருங்க இம்பார்ட்டன்ட். எல்லாத்துலயும் கான்செப்ட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, டிட்டர்மினைன். இதுல ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ஒரே கான்செப்ட். இதுல ஒன்னு எடுத்துக்கலாம் நம்ம, ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுத்துக்கலாம் நம்ம. டிட்டர்மைன் n if 2n c3 is to nc3 equal to 12:1 கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. So exercise 6.4. Okay, so second question first term letter பாருங்க. So 2n c3, so 2n c3 is to nc3 equal to 12:1 கொடுத்திருக்காங்க. Okay, so இப்போ என்ன வந்துரும்? 2n c3 divided by nc3 equal to 12 divided by 1. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2n c3 into 1 equal to, so 12 into nc3. ஓகே, ஸோ NCR ஃபார்முலா. ஸோ NCRோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது? NCR is equal to n factorial divided by r factorial into n minus r the whole factorial. இப்போ n-க்கு பதிலா உங்களுக்கு இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, 2n இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம்? ஸோ 2n factorial divided by r-க்கு பதிலா என்ன இருக்கு? 3 factorial. ஸோ 3 factorial into n minus r. ஸோ n-ன்றது ஸோ 2n minus r-ன்றது 3 the whole factorial. ஸோ equal to, ஸோ 12 into nc3. ஸோ n factorial divided by r factorial 3 factorial into n minus r. ஸோ n minus 3 the whole factorial. ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கேன்சல் ஆகும் பாருங்க. சோ இங்க 3 factorial, சோ 3 factorial கேன்சல். அப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னா, இங்க எனக்கு 2n factorial இருக்கு, இங்க n factorial இருக்கு. சோ அதனால இப்ப எப்படி எழுதலாம்னா, சோ 2n, இங்க 2n factorial இருக்கு,
இங்க 2n minus 3 factorial இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்? 2n 2n அடுத்து என்ன வரும்? 2n minus 1 வரும். 2n minus 1 அடுத்து 2n minus 2 2n minus 3 the whole factorial. So divided by 2n minus 3 the whole factorial equal to, so 12 into இங்க n factorial இருக்கு, denominatorல n minus 3 இருக்கு. அப்ப n into n minus 1 into n minus 2 into n minus 3 the whole factorial divided by n minus 3 the whole factorial. So இப்ப 3 factorial cancel, 2n minus 1 factorial cancel. இப்ப remaining என்னென்ன இருக்குன்னு பாருங்க. So 2n into 2n minus 1 into 2n minus 2 equal to 12 into n into n minus 1 into n minus 2. So இப்ப equal to இருக்கிறதுனால 2 12 cancel பண்ணிடலாம். So 6 வந்துரும். So அப்ப n into 2n minus 1 into 2n minus 2 அடுத்து என்ன வந்துரும்? So அடுத்து n minus 6. So இங்க 2n இருக்கு, கரெக்ட் தானே? ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப இந்த 2ன்றது நம்ம கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி இதுல காமனா 2 வெளியே எடுத்துடலாம். எடுக்க முடியுங்களா அப்படி? ஸோ 2n into 2n minus 1 into 2n minus 2 எடுக்க முடியாது, அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு வேல்யூ செப்பரேட்டா உங்களுக்கு, ஏன்னா மைனஸ் இருக்கு, அப்படி எடுக்க முடியாது. ஸோ 2 கேன்சல் பண்ணிடலாம், அடுத்து n கேன்சல் பண்ணிடலாம். இப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? ஸோ 2n minus 1 இருக்கு. ஓகே, இப்ப அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இதுல ரெண்டுத்துலயும் வேணா 2 காமனா இருக்கு பாருங்க, இதுல வேணா 2 வெளியே எடுத்துடலாம். ஸோ 2 வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? n minus 1 equal to, so 6 into அடுத்து என்ன வந்துரும்? n minus 1 into n minus 2. இப்ப ஆட்டோமேட்டிக்கா n minus 1 கேன்சல் பண்ணிடலாம். 1 2s are 2, 3 2s are 6 எழுதிக்கலாம். அப்ப என்ன இருக்கு? so 2n minus 1 equal to, so 3 into n minus 2. so இப்ப இதை மல்டிப்ளை பண்ணுங்க. so 2n minus 1 equal to, so 3n minus 3 2s are 6. okay, so 3n, so 2n left side வந்ததுன்னா minus 2n equal to minus 6 left side and the plus 6, so 6 minus 1. so 6 minus 1 equal to 5, 3n minus 2n. so என்னோட வேல்யூ உங்களுக்கு என்னது? இது ஆன்சர். புரியுதுங்களா? so இதுலயே அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 6th கொஸ்டின், இந்த கார்ட்ஸ் பேஸ்ட் கொஸ்டின், ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. So determine the number of 5 card combination out of a deck of 52 cards if there is exactly one ace in each combination. So இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் எனக்கு 5 card combination வரும். ஓகே, அந்த 5 card combinationல கண்டிப்பா ஒரு ஏஸ் இருக்கும். ரிமைனிங் கார்ட்ஸ்ல எது வேணா இருக்கலாம். அப்ப மொத்தம் நமக்கு 52 கார்ட்ஸ்ல எத்தனை ஏஸ் இருக்கும்? 4 ஏஸ் இருக்கும். மீதி எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்? 52ல 4 போச்சுன்னா 48 கார்ட்ஸ் இருக்கும். அப்ப அந்த 48 கார்ட்ஸ்ல 4 கார்ட்ஸ் என்ன வேணா இருக்கலாம், பட் ஒரு கார்டு கண்டிப்பா என்னதான் இருக்கணும்? உங்களுக்கு ஏஸ் இருக்கும். இதான் கான்செப்ட். லிசன் பண்ணுங்க. மொத்தம் டோட்டல் கார்ட்ஸ் 52. ஓகே, சோ இப்போ இந்த 52ல மொத்தம் நமக்கு எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்? 4 ஏஸ் கார்டு, ரிமைனிங் எத்தனை? 48 கார்ட்ஸ். இப்ப காம்பினேஷன் அவங்க சொல்றது என்ன சொல்றாங்கன்னா 5 கார்ட்ஸ் இருக்கு. ஸோ காம்பினேஷன், ஓகே, ஸோ என்ன இருக்கணும்? 5 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5 கார்ட்ஸ்ல எனக்கு வந்து ஒன்னு வந்து கண்டிப்பா எப்படி இருக்கணும்? ஏஸா இருக்கும். ஓகே, ஸோ அப்ப எதுல இருந்து ஏஸா இருக்கும்? இந்த 4 கார்ட்ஸ்ல இருந்து ஒன்னு ஏஸா இருக்கும். இந்த ரிமைனிங் 48ல இருந்து எனக்கு எத்தனை கார்டு இருக்கும்? 4 கார்ட்ஸ். சொல்றது புரியுங்களா? காம்பினேஷன் எனக்கு 5 கார்டு காம்பினேஷன், எனக்கு ஒரு ஏஸ் கண்டிப்பா இருக்கணும். அப்ப டோட்டல் கார்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு 4 ஏஸ் கார்டு இருக்கும். அந்த 4ல இருந்து ஒரு ஏஸ் வந்துடும். அடுத்து மீதி வந்து 48 கார்ட்ஸ் இருக்கும். அந்த 48ல இருந்து ரிமைனிங் எத்தனை கார்டு இருக்கும்? 4 கார்ட்ஸ் இருக்கும். அப்ப எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஸோ டோட்டல் வேஸ் இஸ் ஈக்குவல் டு, எனக்கு மொத்தம் எத்தனை ஏஸ் கார்டு இருக்கு? 4 இருக்கு. ஸோ அதுல இருந்து நான் எத்தனை ஏஸ் கார்டு வரப்போகுது? எனக்கு ஒரே ஒரு ஏஸ் கார்டு. ஏன்னா அது எனக்கு ஒரு ஏஸ் கார்டு வந்தா போதும். அடுத்து எனக்கு மொத்தம் ரிமைனிங் கார்டு எத்தனை? 48 கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல இருந்து நான் எத்தனை கார்ட்ஸ் எடுக்கணும்? 4 கார்ட்ஸ் எடுக்கணும். இப்போ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. ஸோ NCR இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் இன்டூ ஆர் ஃபேக்டோரியல். ஸோ இன்டூ 48 C4. So n factorial divided by n minus r the r factorial. So 48. So அப்ப என்ன வந்துருன்னு பாருங்க ஆன்சர். So
4 factorial divided by 3 factorial into 1 factorial. So into 48 factorial. இங்க என்ன வரும் 44 48 minus 4 44. அப்ப 48 அப்புறம் என்ன வரும் 48 into 47 into 46 into 45 into 44 factorial. So divided by 44 factorial into 4 factorial. இப்போ இது cancel. So 4 factorial என்னது 4 into 3 into 2. So 4 3s are 12, 12 2s are 24. So 24 இங்க 2 போடலாம். இப்போ 4 factorial எப்படி எழுதலாம் 4 into 3 ன்னு எழுதலாம். So இப்போ 3 factorial 3 factorial cancel. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் இங்க உங்களுக்கு 4 into 2 அடுத்து என்ன இருக்கும் 47 46 45. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். இதோட ஆன்சர் நான் ஜஸ்ட் அப்படியே ரஃபா சொல்றேன். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டைம் ஆகும். 778320 is the answer. புரியுதுங்களா? அடுத்து இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन இம்பார்ட்டன்ட் இருக்கு. அப்படியே அதையும் பார்க்கலாம். Okay, so in the 8th question or important question பாருங்க. So a bag contains 5 black balls and 6 red balls. Determine the number of ways in which 2 black and 3 red balls can be selected சொல்றாங்க. So ஒரு பேக்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 black ball இருக்கு 6 red ball இருக்கு. அதுல வந்து எத்தனை black balls and 3 red balls செலக்ட் பண்ண முடியும் அப்படின்றத क्वेश्चन லிசன் பண்ணுங்க. So 8th question. So உங்களுக்கு மொத்தம் பேக்ல என்ன இருக்குன்னு பாருங்க. A bag contains 5 black balls அடுத்து 6 red balls. Okay, so இப்போ இதுல இருந்து என்ன சொல்றாங்க உங்களுக்கு in which 2 black balls இந்த 5 blackல இருந்து எத்தனை எடுக்கணும் 2 black எடுக்கணும். அதே மாதிரி 6 redல இருந்து எத்தனை எடுக்கணும் 3 red எடுக்கணும். Okay, so இப்போ total number of ways பாருங்க. So total ways is equal to so மொத்தம் எனக்கு 5 balls இருக்கு. இப்போ அதுல இருந்து நான் எத்தனை எடுக்கணும் 2 எடுக்கணும் into மொத்தம் 6 red balls இருக்கு. So அதுல இருந்து எத்தனை எடுக்கிறேன் 3 எடுக்கிறேன். So இப்போ ஃபார்முலா என்னது எனக்கு n factorial divided by n minus r. So 5 minus 2 into r factorial 2. So n factorial divided by n minus r the whole factorial into r. So 5 factorial divided by 3 factorial into 2 factorial divided by 6 factorial into 3 factorial into 3 factorial. So 5 into 4 into 3 factorial divided by 3 factorial into 2 factorial. So 2 factorial na 2 into 1 2 தான் வரும். So 2. So divided by 6 into 5 into 4 into 3 divided by 3 factorial cancel. 3 factorial na 3 into 2 6 cancel. இப்போ remaining என்ன வரும்னு பாருங்க. So 5 into 2 10 இங்க 5 4s are 20. So அப்ப 20 into 10 200 ways. So இதான் 8th question answer. Okay, so students whole permutation combination இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம ரிவிஷன் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சம்முக்கும் NCERT சொல்யூஷன் வேணாலும் நம்மளோட பிளேலிஸ்ட்ல போனாலும் இல்ல கம்யூனிட்டி டேப்ல போனீங்கன்னா எல்லா சாப்டர்ஸ்க்கான லிங்க் தனித்தனியா கொடுத்துருப்போம். அதையும் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. 11th வீக்லி 3 days கிளாஸஸ் இருக்கு. ஈவினிங் டெய்லி 1 hour இருக்கு. 12th போனீங்கன்னா இப்ப சிலபஸ் பாத்தீங்கன்னா 11th சிலபஸ் நம்ம நவம்பரோட கம்ப்ளீட் பண்ணுவோம். டிசம்பர் ஜனவரியில ரிவிஷன் இருக்கும் 11th. பிப்ரவரியில இருந்து 12th சிலபஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ்ல உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் என்னோட நம்பர் இதுதான். ஸோ 8610684838 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ டெமோ கிளாஸ் பாக்குற மாதிரி தான் பார்க்கலாம். ஆன்லைன் கிளாஸ்ல உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். யூடியூப்க்கும் ஆன்லைன் கிளாஸ்க்கும் மெயினா டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா யூடியூப்ல நான் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துருவேன், டவுட் மட்டும் நீங்க பாப்பீங்க. பட் ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க எப்படி படிக்கணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும், நம்ம எல்லா டாப் டு பாட்டம் NCERTல இருந்து ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் இருந்து 1 markல இருந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ஒரு கண்டினியூஸ் டச் இருக்கும், ஒரு கிளியரான கைடன்ஸ் இருக்கும் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி சண்டே எக்ஸாம்ஸ் ப்ராக்டிஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், யூஸ் பண்ணிக்கோங்க.